Illustration 41. Factory engaged in production of chemical X and in course of manufactures in byproduct Y is produced, which after separate process has a commercial value. Following are the informations for the month of March. Joint expenses, separate expenses. Materials 10,000, labor 4,000, overheads 2,500. இதெல்லாம் என்னன்னா நல்லா கவனிங்க. Factory engaged in the production of chemical X and in the course of manufacturing byproduct Y is produced. இவன் வந்து engaged வந்து chemical X தான். ஆனா byproduct எது வந்துருது? Y வந்துருது. Which after a separate process has a commercial value. அப்ப அந்த ஒய்க்கு வந்து சில வேல்யூ கொடுக்குது, சில வேல்யூ இருந்தா அது கமர்ஷியல் வேல்யூ மாறிடுது. Following are the informations for the month of dash. Joint expenses, separate expenses. Joint expensesனா எக்ஸும் ஒய்யும் சேர்த்து என்னங்க, எக்ஸ் பிளஸ் ஒய் சேர்த்து இந்த எக்ஸ்பென்சஸ் நடக்குது. செப்பரேட் எக்ஸ்பென்சஸ்னா எக்ஸுக்கு தனியா செலவு, ஒய்க்கு தனியா செலவு. இதான் மேட்டர். அவுட்புட் ஃபார் தி மந்த் வாஸ் எவ்வளவு? 150 quintals of X and 50 quintals of Y. The selling price of product Y is 200 per quintal. Selling price of Y is 200 per quintal. Profit on product Y is 33.1333%. Prepare cost account. Prepare an account to show the cost of X per quintal. So cost of X per quintal எடுக்கணும். ரொம்ப ஈஸி இந்த சம். நல்லா கவனிக்கணும். ஆன்சர்ல போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் எக்ஸ்பென்சஸையும் செப்பரேட் எக்ஸ்பென்சஸையும் நீங்க ஃபர்ஸ்ட் கூட்டணும். எவ்வளவு வருதுன்னு பார்ப்போம் டோட்டல். இப்போ வாட் இஸ் ஜாயிண்ட் எக்ஸ்பென்சஸ்? 16,500. செப்பரேட் எக்ஸ்பென்சஸ் 2 4 5 900, 2 2 1 6 300. இது வந்து என்னதுங்க, ஜாயிண்ட் எக்ஸ்பென்சஸ் எடுத்தாச்சு, செப்பரேட் எக்ஸ்பென்சஸ் ஃபார் எக்ஸ் அண்ட் ஒய்க்கு எடுத்தாச்சு. கிளியரா? அப்ப வாட் இஸ் காஸ்ட்னா சேல்ஸ்ல ப்ராஃபிட் கழிச்சுட்டா என்ன ஆயிரும்? உங்களுக்கு காஸ்ட் கிடைச்சிரும் தான் நம்ம உலக நியதி. அதை தான் இங்க யூஸ் பண்ண போறோம். செல்லிங் பிரைஸ் ஆஃப் ப்ராடக்ட் ஒய் இஸ் எவ்வளவு சொல்றாங்க? 200 பெர் குவிண்டால். அப்புறம் அவுட்புட் எவ்வளவு கிடைச்சிருக்குது? ஒய் இது வந்து 50 கிடைச்சிச்சு. அப்ப 50 இன்டூ 200 போட்டா 10,000. இது வந்து செல்லிங் பிரைஸ். இது என்னங்க? செல்லிங் பிரைஸ் மைனஸ் ப்ராஃபிட் நம்ம கழிக்கணும். வாட் இஸ் ப்ராஃபிட் தே ஹேவ் given ஆன் காஸ்ட்? நல்லா கவனிக்கணுங்க. அப்ப செல்லிங் பிரைஸ் 10,000 ரூபாய் தெரிஞ்சு போச்சு. இப்ப நம்ம இங்க வரோம். செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு என்னதுங்க? சரி, செல்லிங் பிரைஸ் காஸ்ட் மட்டும் தப்பு. செல்லிங் பிரைஸ் மைனஸ் ப்ராஃபிட் என்னங்க? செல்லிங் பிரைஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட். இப்ப செல்லிங் பிரைஸ் 10,000 சொல்லியாச்சு. ப்ராஃபிட் எனக்கு தெரியாது, காஸ்ட் எனக்கு தெரியாது. ஆனா என்ன சொல்லிட்டான்? 33.333% ஆன் காஸ்ட். அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், 10,000 அப்படின்னா காஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 9,000னா இந்த 9,000த்துல 1000 ப்ராஃபிட் இருந்த அதான செல்லிங் பிரைஸ் மைனஸ் ப்ராஃபிட் ஆகும் இல்லையா? பட் இவன் என்ன சொன்னா காஸ்ட்ல 33% தான் ப்ராஃபிட்னு சொல்றாங்க. அப்ப இதுதான் காஸ்ட். என்னங்க காஸ்ட்ல எத்தனை இருக்கணும்? 33.33% தான் என்னவா இருக்கணும்ன்றாங்க, ப்ராஃபிட்டா இருக்கும். என்னங்க அப்ப லாஜிக்கலி செல்லிங் பிரைஸ்ல என்ன இன்க்ளூட் ஆயிருக்குது? காஸ்ட், இது ப்ராஃபிட் இன்க்ளூட் ஆயிருக்கு. அப்ப 10,000த்துல 33.33 டிவைட் பை 133.33. அப்ப 10,000த்துல 33.33 133.33 ப்ராஃபிட் வருது 2,500. அப்ப மைனஸ் 2,500. இது 7,500. சார் 7,500ல நான் 33% போட்டா வருமா சார்? செக் பண்ணி பார்க்கலாம். 7,500ல 33.3333% போட்டா you will get 2,500. ஸோ அப்ப காஸ்ட்ல கட் வந்துச்சா? காஸ்ட்ல 33.33% போட்டா ப்ராஃபிட் வருதா? ஸோ சேல்ஸ்ல இருந்து மைனஸ் காஸ்ட், ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட். ஸோ எப்படி ஒன்றும் டேலி ஆகணும். ஸோ அந்த இது மறந்துடக்கூடாது. அப்ப சேல்ஸ் மைனஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட். காஸ்ட்ல தான் 33.33% ப்ராஃபிட். அப்ப செல்லிங் பிரைஸ் 10,000 மைனஸ் ப்ராஃபிட் 2,000 இஸ் ஈக்குவல்
7,000. அந்த 7,500 போட்டால் இது வந்து எப்படி வரும்னா இப்போ 10,000 into 33.33% divided by 133. எப்படி இருக்குன்னா இதுக்குள்ள என்ன அடங்கியிருக்குது? ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 100 பிளஸ் என்னுடைய ப்ராஃபிட் அடங்கி இருக்குது அப்படின்றதால நான் 133 ப்ராஃபிட் மட்டும் நான் என்ன செய்யறேன்? எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். கிளியருங்களா? பொறுமையா புரிஞ்சுதா? அப்ப you will get a 7,500 is a cost. என்னங்க? காஸ்ட் என்ன காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட காஸ்ட் வேல்யூ. இந்த காஸ்ட்ல செப்பரேஷன் ஒய்க்கு மட்டும் ஆன செலவுன்றது நம்ம கழிச்சிட்டா அப்போ இது கண்டிப்பா என்னவா இருக்கும்? 1,500 ஜாயிண்ட் எக்ஸ்பென்சஸ் ஆக இருக்கும் என்பது என்னுடைய வாதம். அப்ப இந்த ஜாயிண்ட் எக்ஸ்பென்சஸ்ல 16,500ல எக்ஸோட 1,200 கழிச்சிட்டா 15,300 என்பது கண்டிப்பா யாராவது இருக்கும்? எக்ஸோட எக்ஸாக்ட் கேஷ். என்னங்க? எக்ஸாக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ ஜாயிண்ட் எக்ஸ்பென்சஸ் 16,500ல 1,200 யாரோடது போயிடுச்சு? ஒய்யோடது 1,000 போச்சு. மிச்சப்படி கண்டிப்பா என்னவா தான் இருக்கும்? எக்ஸோட தான் இருக்கும். அப்ப எக்ஸோட நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்ப ப்ராடக்ட் எக்ஸோடது எவ்வளவுன்னா 2,000, 2,500, 1,400, 15,300. சார் எப்படி சார் 2,000 எடுத்தீங்க அப்படின்னா இங்க இருக்குது அதோடைய எக்ஸ்பென்ஸ் தனி செலவு 2,000, 2,500, 1,400. இதுல ப்ராடக்ட் எக்ஸ் உருவாக்குறதுக்கான செலவுகள் பிளஸ் ஜாயிண்ட் எக்ஸ்பென்சஸ்ல ரெண்டுத்தையும் பிரிச்சாச்சு. எக்ஸுக்கு எவ்வளவு ஒய்க்கு எவ்வளவு பிடிச்சாச்சு. அப்போ ஒய்க்கு எவ்வளவு வந்துருச்சு? 15,300 எப்படி வந்துச்சு? இங்க இருந்து கொண்டு வந்தாச்சு. ஜாயிண்ட் எக்ஸ்பென்சஸ்ல எக்ஸுக்கு எவ்வளவு ஒய்க்கு அப்ப எக்ஸோட எக்ஸ்பென்சஸ் மட்டும் நம்ம எவ்வளவு சொன்னாச்சு? 15,300. அப்ப டோட்டலா எக்ஸ் மட்டும் உருவாக்குறதுக்கு ஆகக்கூடிய செலவு 21,200 ரூபாய். எத்தனை குவான்டிட்டிக்கு? 150 குவான்டிட்டி. எங்கேங்க சார் 150 குவான்டிட்டி போட்டுக்கிறோம்னா முதலே போட்டான் எங்க 150 ஃபார் எக்ஸ். அப்ப 150 ஃபார் எக்ஸ். அப்ப 141 அழகா வந்துருச்சு. ஸோ இன்னொரு செக் பண்ணி பார்த்தீங்க 21,200 வகுத்தல் 150. கிளியரா? நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஒய்க்கு அதே தான் அந்த எக்ஸ்பென்சஸ்லாம் போட்டு எடுத்து போடுறீங்க. இதோட ஜாயின் எக்ஸ்பென்ஸ் போடுறீங்க. அப்போ வந்து 7,500 செலவாயிடுச்சு 50. ஸோ 150 ரூபா அப்படின்றது கிளியரா வந்துருக்கும். என்னங்க? 200 செல்லிங் பிரைஸ் சொன்னீங்க. ஆனா இங்க எவ்வளவுதான் வந்திருக்கு? காஸ்ட் வந்து எவ்வளவுதான் வந்திருக்கு? 50 ரூபா வந்துருச்சு. இல்லைங்க? காஸ்ட் சொல்லுங்க. செக் பண்ணி பாருங்க வந்துருங்க. காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட் எங்க 200 நீங்க சொன்னீங்க. என்னங்க? செல்லிங் பிரைஸ். அப்ப 150 ரூபா காஸ்ட். அப்ப 50 ரூபா ப்ராஃபிட். இப்ப 150ல நீங்க 33.33% நீங்க போட்டீங்கன்னா you will get a 50 rupees. ஸோ எப்படி போட்டாலும் நமக்கு என்ன டேலி ஆகணும் அப்படின்றது இந்த கணக்கு. 41வது கணக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கணக்கு. இது ஒரு புரிதலுக்காக கணக்கு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா இல்லையா?